Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. இன்னைக்கு எவக்கலத்திலயாவது தாலி கட்ட போறானா என்ன? எப்படி ரெடியா இருக்கான் மாப்பிள்ள மாதிரி. மூஞ்ச பாரு, என்ன சொல்றான்? அங்கவை சங்கவையில யாராவது ஒருத்தரை இவன் கட்டிக்கிறானா? கட்டிப்பான் கட்டிப்பான். என்ன பார்த்தா என்ன கேன கிறுக்கி மாதிரி தெரியுதா அவனுக்கு? கரெக்ட் தான். நாங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் வந்தோம், இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா மட்டும் பத்தாதா? ஏன் அவளுக்கு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கட்டிக்கிட்டு தான் ஆகணுமா? என்ன இந்த மெண்டலுக்கு வாய் மட்டும் தான் செய்து, ஆனா குரல் ஒன்னத்தையுமே வெளியே காணோம். இன்னும் உட்காந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம அங்கவை சங்கவையில யாராவது ஒருத்தரை கட்டிக்கிறோம்னு சொன்னமே, அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காளோ? கொஞ்சம் வம்பிழுத்து தான் பாப்போம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நிம்மதியை வம்பிழுக்கிறதுல ஒரு தனி ஆனந்தமே இருக்கு. ஆனா அவள டைரக்டா வம்பிழுக்க கூடாது, இன்டைரக்டா வம்பிழுப்போம். ஐயோ, அம்மா வராங்க. ஆதி, அம்மா. ஆதி ரெடி ஆயிட்டியாடா? சூப்பர் ஆதி, மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு ரெடியா இருக்க. இல்லம்மா, கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அதான். நல்லா இருக்கப்பா. என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? உங்க பிள்ளைக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது, ஆனா மூளை மட்டும் இல்ல, அதுதான் குறைச்சல். என்ன ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது? அட நிம்மதி, நீயும் ரெடியாகி உட்காந்துருக்கியா கண்ணு? சரி சரி. ஆமாங்க, பெரியாத்தா தான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதான் ரெடி ஆயிட்டேன். ஆதி, உனக்கும் நிம்மதிக்கும் கல்யாணத்துக்கு நல்ல நாள் தேதியெல்லாம் குறிச்சிட்டு நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவோம்ப்பா. ஐயோ, ஊருக்கு கிளம்புறமா? இப்பதானே அங்கவை சங்கவையை வச்சு ஏதாவது பிளான் போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பலான்னு சொல்றாங்க. அம்மா, என்னம்மா அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பலான்னு சொல்றீங்க? அடப்பாவி, ஊருக்கு வாடான்னு கூப்பிட்டப்ப இல்ல இல்ல எனக்கெல்லாம் பிடிக்கல, நான் வரமாட்டேன்னு ஒத்த கால நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. இப்ப வாடா நம்ம ஊருக்கு போலான்னு கூப்பிட்டா இல்ல இல்ல எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போகணும்னு கேக்குற? என்ன ஆதி, ஊரு பிடிச்சு போச்சா? ஊரு பிடிச்சு போலாட்ட, இங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளுகல, அவளுக்கு பிடிச்சு போயிட்டாளுக, அதான் சாரும் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஐயோம்மா, அப்படிலாம் இல்லம்மா. சரிம்மா, டேட் குறிச்சோனே கிளம்பிடலாம். சரிப்பா. சரி இரு, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? நான் போய் பாத்துட்டு வரேன். ஓஹோ, இவ்வளவு ரொம்ப நாளைக்கு வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணா என்ன இப்படி புஸ்ஸுன்னு போயிருச்சு? சரி, இருக்கிற கொஞ்ச நேரத்திலயாவது நல்லா வச்சு செய்வோம். இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அங்கவை சங்கவை, இங்க வாங்க. நிம்மதிக்கு மூஞ்சி மாறுது. இப்ப பாருடி எப்படி வெறுப்பேத்துறேன்னு. நாங்க எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறோம், நீங்களும் கோவிலுக்கு வரீங்கல்ல? கோவிலுக்கா? எங்க கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலையே. அப்படியா? சரி, யாரும் எதுவும் சொல்லலன்னா என்ன, அதான் நான் சொல்றேன்ல, வாங்க. நீங்க சொன்னீங்கன்னா இந்த பில்டிங்ல இருந்து கூட குதிப்போம் ஆதி மாமா, கண்டிப்பா நாங்க வரோம். குய்யால இதைய தாண்டி அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவ சொன்னா இந்த பில்டிங்ல இருந்து கூட குதிப்பீங்களா? குதிங்கடி, கண்ணால அதை பாக்கணும் நானு. தெரியும், நான் சொன்னா நீங்க கண்டிப்பா செய்வீங்க. அப்புறம் எல்லாருமே கார்ல வராங்க, நான் மட்டும் பைக்ல போறேன். இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத கண்டென்ட்? அது எதுக்கு இப்ப உங்ககிட்ட சொல்றேன் தானே பாக்குறீங்க? இருக்கு. அது என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசின விதம், என்கிட்ட பழகுற விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எரியுதா? எரியுது எரியுது. அதனால நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் என் கூட பைக்ல வாங்க, உங்களை நான் கூட்டிட்டு போறேன். நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போகலாம். ஆதி மாமா, உண்மையாவா? நாங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் உங்க கூட பைக்ல வரதா? ஜாலி. தேங்க்ஸ் ஆதி மாமா. சங்கவை, நைட் எல்லாம் ஒரே கால் வலியா இருந்துச்சு, என்னால நடக்க கூட முடியலன்னு நான் சொன்னல, அதனால நானே ஆதி மாமா கூட வண்டியில போறேன். அங்கவை, கால் வலினா பைக்ல வரக்கூடாதுடி, கார்ல வா, நல்லா நீட்டி போட்டுட்டு ஜாலியா வரலாம், அப்பதான் உனக்கு கால் வலிக்காம இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், உனக்கு கால் வலி இருக்குல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நானே ஆதி மாமா கூட பைக்ல போறேன். இல்ல இல்ல, நான் தான் போவேன். ஏய், நான் தான் போறேன்னு சொல்றேன்ல. ஐயோ, இது என்னடா இப்படி சண்டை போட்டுக்கறாளுங்க? அப்படி போட அருவாள. ஆதி, உன் பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சா? நான் வரேன். இங்க பாரு அங்கவை, என்னதான் நம்ம ரெண்டு பேரும் ட்வின்ஸா இருந்தாலும் இந்த உலகத்துக்குள்ள முதல்ல காலடி எடுத்து வச்சது நான் தான். இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு நான் தான். அப்ப எனக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆகணும். அதனால ஆதி மாமா எனக்கு தான், நான் தான் அவரு கூட வண்டியில போவேன். இதெல்லாம் ஒரு காரணமா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல தான் பிறந்தோம். என்ன, ஒரு 2 நிமிஷம் நீ முன்னாடி பிறந்துட்ட, அதுக்காக இந்த உலகத்துக்குள்ள நீதான் காலடி எடுத்து வச்ச, நீதான் மூத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாத. வாவ் வாவ் வாவ், செம்ம பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க சண்டை போடுறத கேட்கும் போது. ஐயோ, இவ வேற கலாய்க்கிறாளே. எனக்கு சங்கவை சொல்றதும் கரெக்டா தெரியுது, ஆனா அங்கவைய பார்த்தாலும் பாவமா இருக்கு. ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு டக்குன்னு ஒரு முடிவு எடுங்க. உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஆதி மாமா வேணும்? எனக்குதான். சங்கவை, சரி நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம்.
நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்குவோம். என்ன முடிவு? ஆதி மாமா பைக்ல தான் வராக. அதனால காலையில கோவிலுக்கு போகும்போது நான் அவர் கூட வண்டியில போறேன். அப்புறம் கோவில்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது வண்டியில தானே வருவாக. அப்ப நீ அவர் கூட வந்துரு. நமக்குள்ளேயே ஆதி மாமாவை பிரிச்சுக்கலாம். இது சரியா வருமா? இதுதான் சரியா வரும். எனக்கும் ஆதி மாமாவை பிடிக்கும், உனக்கும் ஆதி மாமாவை பிடிக்கும். அவரு யார வேணுமோ சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு தான் சொன்னேன் காலையில நான் போறேன், சாயந்தரம் நீ போன. அவருக்கு யார பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓகே தானே? வேற வழி இல்லையே, இதுதான் ஒரே வழின்றப்ப இப்படியே இருக்கட்டும். சரி, ஆதி மாமாட்ட சொல்லுவோம். ஆதி மாமா, எங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு நாங்க பிரிஞ்சுக்க விரும்பல. அதனால நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். காலையில கோவிலுக்கு உங்க கூட நான் பைக்ல வரேன். சாயங்காலம் கோவில்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது உங்க கூட நான் பைக்ல வரேன். எங்க 2 பேர்ல யாரு பிடிச்சிருக்குன்றத நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹே, என்னது இது? என்ன பாதியா பங்கு போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? யாராவது ஒருத்தரை என் கூட பைக்ல வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தரா அடிச்சுக்கிறீங்க. அப்புறம் என்னைய பங்கு போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. இப்படியே வரக்கூடாதுன்னா அப்ப உங்களுக்கு யாரு பிடிக்கும்? நீங்களே சூஸ் பண்ணுங்க. எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர. மாட்னியோட பம்பர கட்ட மண்டையா, என்ன வெறுப்பேத்துறதுக்கு தானே இதுங்க 2த்துல யாராவது ஒருத்தர கட்டிக்கிறேன்னு ரொம்ப பீத்திக்கிட்டு தெரிஞ்ச. சொல்லுடி சொல்லு, எங்க 2 பேர்ல யார நீ கட்டிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறால, சொல்லுடி, இப்ப பதில சொல்லு. இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? நாங்க சொல்றதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கனாலும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நாங்க என்னதான் பண்றது? இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கட்டா? நீங்க 2 பேருமே உங்க ஆதி மாமா கூட அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியில போங்க. 2 பேருமே வா? ஒட்டி போவி. இடம் பத்துமா? அதெல்லாம் தாராளமா பத்தும். 2 பேருமே ஒல்லியா தானே இருக்கீங்க, அதெல்லாம் பத்தும். ஒருத்தர் ஆதிக்கு முன்னாடி வண்டியில இருக்கிற டேங்க்ல உட்காந்துக்கோங்க, இன்னொருத்தர் ஆதிக்கு பின்னாடி சீட்ல உட்காந்துக்கோங்க. 2 பேரும் போற வழியெல்லாம் ஆதியை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. கோவிலுக்கு வந்தோடனே கேளுங்க யார உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆதி சொல்லுவாப்ல. என்ன ஆதி, நான் சொல்றது சரிதானே? அடி பாவி, அவளுக்கு ஒரு முறைக்கு தாண்டி ஆதி மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காளுங்க. இன்னும் உண்மையாவே அந்த வேலை பார்க்க வச்சுட்டியடி. ஒரு பொண்ணு பைக்ல ஏத்திட்டு போய் உன்னை வெறுப்பேத்தலான்னு பார்த்தா 2 பேரையும் என் பைக்ல ஏத்தி விட்டு என்னையவே என்ன வேலை பார்க்க வச்சுட்ட நீ? ஆதி மாமா, நிம்மதி சொல்றதா சரியா இருக்கும். நீங்க பைக் எடுங்க மாமா, நாங்க போய் கிளம்பிட்டு வந்துறோம். அது ஏய் எங்கடி போயிட்டாளுங்க? ஏய் நில்லுங்கடி, தாங்கடி. அடியே, ஐயோ போயிட்டாளுங்களே. ஐயோ ஆதி ஆதி, சூப்பர் சூப்பர். ஏய், என்ன கருமத்தடி பண்ணி வச்சிருக்க நீ? டேய் மச்சான், நீ ஒரு குப்பையை தான் எரிக்கலான்னு பார்த்த, ஆனா நான் பாத்தியா ஒரு காட்டையே எரிய வச்சிட்டேன். ஏண்டி, ஏன் இந்த கொலவெறி உனக்கு? மச்சான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. நீ ஒண்ணும் கிழிக்க வேணாம், மூடிட்டு அமைதியா இருந்தினாலே போதும். ஐயோ, இப்ப வேற 5 நிமிஷத்துல கிளம்பிட்டு வரேன்ட்டு போயிருக்காளுங்க. இப்ப என்ன பண்றது? எவளாவது ஒருத்தைய வண்டியில ஏத்திட்டு போய் என்ன வெறுப்பேத்தலாம்னு நினைச்சேன். ஆனா நீ போட்ட பிளான எப்படி காமெடியா மாத்திரம் பாத்தியா? டே என்ன உன்னால வெறுப்பேத்தவே முடியாதுடா. நானே போட்ட பிளான்ல நானே இப்படி சிக்கிக்குவேன்னு தெரியாம போச்சே. நேத்து பேசினப்போ நிம்மதி ரொம்ப வெறுப்பானான்னு சொல்லிதானே இப்ப இப்படி ஒரு பிளான போட்டோம். கடைசியில நம்மளே உள்ள சிக்கிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஆதி மாமா, நாங்க கிளம்பிட்டோம். வாங்க வாங்க, வந்து வண்டி எடுங்க. மாம்சே, போலாம் ரைட். ஐயோ, என்ன கொடுமடா இது. ஐ, ஜாலியா இருக்கு. மாமாவை எப்படி பிடிச்சிட்டு வண்டியில உட்கார்ந்து போறது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. ஐயோ கன்றாவி. ஹே, இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்த நிம்மதி அக்காக்கு தாண்டி நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஆமால நிம்மதி அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆமாக்கா, நீங்க ஐடியா கொடுத்ததுனால தான் ஆதி மாமா கூட இப்படிலாம் வண்டியில போறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஐயே, என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னங்கடி இது? ஏதோ 3 வயசு குழந்தைங்கள பால்வாடியில கொண்டு போய் விடுற மாதிரி இப்படி தொத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நல்லா நவுந்து உட்கார்ந்தா என்னவா? ஐயோ கடவுளே, இதோட நான் எப்படா வண்டியில போவேன்? ஆனா பாக்க லைட்டா கடுப்பா வருது. என்ன இப்படி உட்கார்ந்திருக்காளுங்க? ஆனா சார் கதை பத்திலாம் கவலையே இல்ல, ஒரே ஆனந்தமா இருக்காரு. முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. ஆஹாஹா, இப்பெல்லாம் யாருக்காவது அமையுமா? இதெல்லாம் அந்த போலீஸ்காரனுக்கு தான் அமையும். போலீஸ் பொறுக்கி எப்படி உட்கார்ந்திருக்கான் பாரு. இறங்கடின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவான்? அப்படியே என்ஜாய் பண்ணுவான். இவ தடவிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறத அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளே நம்ம தலையில மண்ணவாரி கொட்டிக்கிட்டோமோ? சரி, நமக்கு அமைஞ்சதை ஏன் விடணும்? இத வச்சு நிம்மதியை கொஞ்சம் வெறுப்பேத்துவோம். சங்கவை, என்னங்க ஆதி மாமா? என்னம்மா இவ்வளவு தள்ளி உட்கார்ந்திருக்க? மாமா மேல கூச்சமா? நல்ல பக்கத்துல வந்து உட்காரு வா. இதுக்கு மேல பக்கத்துலயா? டீ மாமா, இதுக்கு மேல பக்கத்துல எப்படி வரது? நினைச்ச மாதிரி இந்த பேக்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானா? இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அட பாவி. அங்கவை, மாமாவை நல்லா கெட்டியா புடிச்சுக்கோமா. முன்னாடி உட்கார்ந்திருக்கல, கீழே விழுந்துற போற. மாமா,
உங்க சட்டைய நல்ல கெட்டியா பிடிச்சிட்டேன் மாமா. கண்டிப்பா விழ மாட்டேன். அடி பாவிகளா, இதுதான் சான்ஸ்னு இவளுகளும் யூஸ் பண்ணிக்கிறாளுங்க. அவனும் இதுதான் சான்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானோ. வரேன்டா, வரேன். கோவில்ல போய் உங்களுக்கு பெரிய பூசையா வைக்கிறேன். இவளுகளை இவன்ட்டு இருந்து பிரிச்சு விட்டாதான் சரிப்பட்டு வருவாளுங்க. ஐயோ நிம்மதி, ஐடியா குடிக்கிறேன்னு நீயே உன் தலையில மண்ணை வாரி கொட்டிக்கிட்டேடி. கொஞ்ச நெஞ்ச மண்ணாடி கொட்டிக்கிட்ட, ஜேசிபி அல்ற அளவுக்கு அவ்வளோ மண் அள்ளி கொட்டிக்கிட்ட. ஹாய், போலாமா? போலாமே. பாய் நிம்மதி, சீக்கிரம் கோயிலுக்கு வந்து சேரு.